இன்னைக்கு ஒரு நாள் பழைய இரும்பு கடையிலேருந்து ஏர்பாட்ஸ் எடுத்துட்டு போனேன். அது ஒர்க் ஆகுமா என்னான்னு தெரியாமலே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். 2 பட்ஸுமே ஒர்க் ஆகல. 2மே டெத் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. எதனால டெத் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியா சார்ஜர் ஏறாம டெத் ஆயிருக்கும். அதனால நான் இப்போ கேஸ கழட்டுறேன். கழட்டி பேட்டரி நல்லா இருக்கா அப்படின்னுட்டு செக் பண்ண போறேன். மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் செக் பண்ண போறேன். பேட்டரி நல்லா இருக்கு அப்படின்னு 4 வோல்ட் காமிக்குது. பேட்டரி நல்லா இருக்கு. போர்டுல டஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நான் ஐபி அடிச்சு கிளீன் பண்ணிக்கிறேன். அதனால கூட சார்ஜர் ஏறாம இருக்கலாம். நல்லா பிரஷ்ஷை வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணாதான் டஸ்ட் நல்லா கிளீன் ஆகும். ஏர்பட்ஸு கீழே இருக்கிற 2 பவர் டெர்மினலையும் நல்லா கத்தியால கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் டஸ்ட் இருந்தால் கூட சார்ஜர் ஏறாது. 2 ஏர்பட்ஸும் சார்ஜர் ஏறுதா அப்படின்னுட்டு பேட்டரியில் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரிஞ்சா சார்ஜர் ஏறுதுன்னு அர்த்தம். சார்ஜர் ஏறுது. இன்னொரு ஏர்பட்ஸையும் எடுத்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஏறுதான்னு. அதுவும் ஏறுது. ஏர்பட்ஸோட சார்ஜிங் பின்னை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 2 ஏர்பட்ஸையும் அதோட கேஸில் போட்டு சார்ஜர் ஏறுதா அப்படின்னுட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். 5 வோல்ட் இருக்கிற மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். சார்ஜர் நல்லா ஏறுது. ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியுது.